எல்லோருக்கும் வணக்கம். முதல் மன்னிக்கணும், டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஸோ அது எப்போதுமே டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்தாலும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்றைக்குமே மனிதர்களோட ஒர்க்கு தான் என்றைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய டெக்னிக்கல் ப்ராப்ளம் 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டோடனே அமர்ந்தவொடனே பிரகாஷ் பயத்துட்டே வந்தார். என்ன சார் முத போடையில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னுடைய சுப்பிரமணியபுரம் முதல் படம் பண்ணிவிட்டு சென்சார் போர்டு ஆஃபீஸர் கூப்பிட்றாங்க, உள்ளே போங்க வாங்க உங்களை கூப்பிட்றாங்க, என்ன பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ அந்த ஆஃபீஸ் அந்த ரூமுக்கு போய் கதவு திறறேன், கரண்ட்டு போச்சுடா முத நான் இப்படி யோசிச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கும் அப்படி தான் முதல் படமும் நடந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம மைண்டில் போடக்கூடாது. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது நிறையா தடைகளை தாண்டி தான் வர வேண்டியது இருக்குது. படம் கூட வேகமாக 50 நாள் எடுத்துரும். ஆனால் அந்த ரிலீஸ்க்கு நிறையா டைம் பார்த்து கரெக்டாக இது பண்ணணும், நிறையா இதெல்லாம் தாண்டி தான் வர வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தா ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கே நிறையா தடைகளை தாண்டி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகுது, சவுண்டு மிஸ்டேக் ஆகுது, இதெல்லாம் தாண்டி தான் இப்போ ப்ரெஸ் மீட்டே நடத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த படம் சோலை பிரகாஷ் முதல் படம். எனக்கு கதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நரேஷன், காமெடி எல்லாமே எனக்கு கேட்டோன்னே இது பண்ணணும் அப்படின்னும்போது, இந்த கதை கேட்டோன்னே எனக்கு தோணுது, அந்த பாட்டி காத்தாயி கேரக்டர் நடிக்க 2 பேர் தான் இதில் இருக்காங்க. ஒன்று ஆச்சி மனோரமா, இன்னொருத்தவங்க அவங்க ஆச்சி மனோரமா இல்லை. ஸோ அடுத்த சின்ன ஆட்சியாக மனோரமாவாக இருக்கிறது நம்ம கோவை சரளாமா தான். ஸோ எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த படத்தை அவங்க இல்லாமல் இந்த படம் பண்ணவே முடியாது. அவங்க தான் அந்த கேரக்டர் நடிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நிற்கும் போதே அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தில் என்னை ஹீரோன்னு வேணால் சொல்லிக்கலாம். அவங்க தான் உண்மையான ஹீரோ. பலே வெள்ளையே தேவால ஹீரோ கோவை சரளாமா தான். ஏன்னா காமெடி, லேடி காமெடியன்ஸ் தமிழ் சினிமாவில் இப்போ கம்மியாகிடுச்சு, யாருமே இல்லை. மனோரமா வச்சுருந்தாங்க, கேரக்டர் ரோல் பண்ணாங்க, காமெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் கோவை சரளாமா தான் இருக்காங்க, அடுத்தடுத்து இப்போ வந்துட்டுருக்காங்க. ஸோ பட் அவங்களுக்கான இது கம்மியாக தான் நம்ம தமிழ் சினிமா இருந்தது. எனக்கு இந்த கதை கேட்டவுடனே இது பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ ஒரு லேடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி பண்ணுற ஒரு லேடி காமெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது எனக்கு இவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ இந்த படம் அவங்களுக்கான ஒரு இதாக இந்த படம் இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். கோவை சரளாமோட ஒர்க் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நான் எல்லாத்தையும் கேலி பண்ணுவேன், பண்ணுவேன். ஆனால் அவங்களும் ரோகிணி மேடம் நல்லா சிரித்து கலகலத்து எல்லாம் லந்தடிப்பாங்க. ஸோ ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். டைமிங், என்ன காமெடி பண்ணணும், இவங்க எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயம், நீங்கள் இது பண்ணுறீங்களா நான் அது பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு காமெடி, அந்த விஷயங்கள் பண்ண ஒரு விஷயம். அப்புறம் ரோகிணி மேடம், ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கரெக்டாக நடித்து கொடுத்தது. அவங்க எந்த முகம் சொல்லிக்காமல் அவங்க பாட்டு நடித்தாங்க. எல்லாமே ஃப்ரீயாக நடித்தோம். ஒரு ஃபேமிலி போல் தான் இருந்தது. இப்போ பார்த்தா கூட சிரித்து ரொம்ப நாள் கழித்து பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் சங்கிலி முருகன் சார், அவர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி நான் நடிக்க கேட்டுக்கிட்டே இருந்தார். டேட் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், இப்போ எனக்கு உங்கள் டேட் வேணும், நீங்கள் நடித்து கொடுத்துட்டு போங்க. நான் இந்த படத்தில் நடிக்க வச்சேன். ஸோ அவர் என்னை பாராட்டினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சங்கிலிமோகன் சாரை பற்றிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட் டயத்துக்கு முடிக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள்லாம் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம். கார்த்திக் சாரே கரெக்ட் டயத்துக்கு கூப்பிட்டு நடிக்க வச்சாருன்னு சொல்லுவாங்க. நான் அதையும் கேட்டேன், சார் எப்படி சார் உங்கள் படத்தில் எத்தனை படம் நடித்தார், எப்படி இது பண்ணேன்னு. கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை. நானும் இந்த 50 நாளில் கேட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ பட் அவர் எங்களை பாராட்டினது ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. ஸோ என்னுடைய டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், ஸோ நைட்டு ஃபுல்லாக அவங்கள பாவம் டார்ச்சர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் எந்த முகம் சொல்லிக்காமல் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ண பிரவீன் ஆண்டனி, தர்புகா சிவா, கிடாரிக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் என்னோடய படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் ரவி ரொம்ப அற்புதமாக பண்ணால். கலர்ஃபுல்லாக ஒரு கிராமத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம், என்னென்னா கிராமத்துக்குள்ளே எப்படி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கதைக்குள்ளே இருக்குது. செல்ஃபி காத்தாயின்ற கேரக்டரில் அவங்க நடிக்கிறாங்க. ஸோ ஆனால் அங்கேயும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்திருக்கு. இப்போ ஆட்டோகிராஃப்னால், நான் சுந்தரமணியன் பண்ணும்போது எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருந்தாங்க அங்கே உள்ளவங்கலாம் கிராமத்தில். இப்போ எல்லாமே செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார்
செல்ஃபி எடுப்போம் அப்படின்றாங்க. ஸோ டெக்னாலஜி அதுக்குள்ளே அவ்வளோ உள்ளே போயிருக்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் சொல்லப்படுது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதனால தான் நாங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு 23 டிசம்பர் 23 வரணும்னு பிளான் பண்ணோம். ஸோ பிளான் பண்ணுறது நாங்கள் 50 நாள் எடுத்து முடிக்கணும் அப்படின்றது ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசராக நான் பிளான் பண்ணலாம். ஆனால் அதை செயல்படுத்துறது டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ டைரக்டரும் கேமராமேன் கையில் தான் இருக்குது. அவங்க தான் அதை வேகமாக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு விஷயம் அதை வந்து டைரக்டர் பண்ணார். ஸோ 50 நாள் பண்ணிட்டாலே இப்போ அவர் வேறு பாராட்டிட்டார். அடுத்தடுத்த படம் வெற்றி ஜெயிக்குதோ தூக்குதோ அது அடுத்த விஷயம். இவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணுறோன்ற ஒரு விஷயமே வந்து உங்களால் முடியுன்றமே அதை உங்களை எடுத்துகிட்டு போகும். உங்களெல்லாம் அவங்கள இவ்வளோ பிளெஸிங்ஸ் இவ்வளோ பாராட்டியிருக்காங்க. ஸோ அது பெரிய கிஃப்ட்டு. ஸோ அவங்க தான் உட்கார விடாமல், நான் கூட அப்படி உட்காரலாம் கொஞ்சம் நேரம் உட்காரேன். இது பிரகாஷ் கொஞ்சம் உட்காந்துட்டு போங்க, நான் தானே ப்ரொடியூசர் உட்காந்து சார் லேட் ஆகுது கிளம்புவோம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆனால் அந்த 50 நாளில் இவ்வளோ எடுக்கம் நல்ல பர்ஃபெக்ஷனோட கரெக்டாக அந்த இதை எடுத்தாங்க. ஸோ எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு 50 நாள்லேயே நம்ம சினிமா எடுக்கலாம் போல்க்க அப்படின்னு இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 நாள் எடுக்கலாம் போல்க்க, இவ்வளோ வேகமாக போனால் முடிக்கலாம் போல்க்க அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. ஸோ கால்குலேஷன் தான் நான் போட்டேன். அதை செயல்படுத்துறது ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ அந்த டீம் ஒர்க் எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்குது, சொல்லலைன்றாங்க. அவங்க நிக்கில் வேறு முளைப்பார். அப்புறம் அடுத்து ஹீரோயினை பற்றி சொல்லுங்கன்றாரு, அதை சொல்லணும். தானியா தனிக்குடின்ற கேரக்டரில் அந்த கிராமத்து பண்ண அழகாக யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இன்னும் மெல்மென் நல்ல படங்கள் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இது ஃபேமிலியோட காமெடி என்டர்டெய்னர். இதில் ஆக்ஷனும் இருக்குது, அதையும் சொல்கிறேன். அம்மா அடின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ ஆக்ஷனும் இதில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் தானியா. நான் இந்த பலேவலிய தேவா படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சசிகுமார் சார், டைரக்டர் பிரகாஷ் சார் அண்ட் அசோக் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கோவை சர்லா மேம், ரோஹிணி மேம், சங்கிலி முருகன் சார், சசிகுமார் சார் இந்த மாதிரியான சீனியர் ஆர்டிஸ்டோட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. தேங்க்யூ. நன்றி. மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய, பாசத்திற்குரிய, அன்பிற்குரிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதாவது நம்ம எத்தனையோ படங்கள் பண்ணுறோம். ஆனால் சில படங்கள் எல்லாம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில கம்பெனிகள் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சில கம்பெனிகள். ஆனால் இப்போ இருக்கிற இந்த சினிமா இருக்கிற காலகட்டங்களில் இப்போ இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். என்னென்னா, அது சசிகுமார் சார்கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு 10 படம் எடுங்க. உங்கள் 10 படத்துலேயும் நான் இருக்கணும். கண்டிப்பாக நான், ரோகிணி எல்லாம் இருக்கணும். வேறு எந்த படத்துக்கு நாங்கள் போகல, இந்த படமே நடிச்சுக்கிட்டு கம்முன்னு சைலண்ட்டாக அப்படி ஓரமாக உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்ஷன் எல்லா விஷயத்துலையும். அதாவது ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதுனா அந்த டியூரேஷன், அந்த டைமிங் 50 நாளில் படத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம் வெளியில், எங்களுக்கே தெரியல. இப்போ நான்லாம் அந்த படத்துக்கு ஒரு 25 நாள் 30 நாள் கொடுத்துருப்பேன். இந்த 30 நாள் முடிஞ்சதே தெரியல. எடடா படம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு ஒரு ஃபீலிங் தான் இருந்ததே தவிர, ஐயோ இந்த படத்தை எப்படா முடிக்கலாம், ரொம்ப மொக்கையாக இருக்கே அப்படின்னு சிலதெல்லாம் நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப அருமையாக, ரொம்ப எப்படின்னா ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சு. அதை விட என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சசிகுமார் சார் படம் கேட்கும்போது நினச்சேன், ஐயோ அவர் கொஞ்சம் முரட்டத்தனமான ஆளாச்சே, பார்த்தாலே படத்துல எல்லாம் ஒரு மாதிரி முரடாக இருக்காரு, நம்ம காமெடி பீஸ் ஆச்சு, எப்படி இது வந்து காம்பினேஷன் செட் ஆகும், நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இங்கே நேரில் வந்து பார்த்தா படத்தில் தாங்க அவர் முரட்டு, டோட்டலாக வந்து அவர் பயங்கர சாஃப்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலி டைப் வேறு. ஆனால் கொஞ்சம் அதிகம் பேச மாட்டார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. நாங்கள்லாம் தான் அவரை வந்து கிண்டல் பண்ணி பேசுங்க சார்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். அது மாதிரி எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸை தயவு செஞ்சு நீங்கள் வருஷத்துக்கு 10 படம் எடுக்கணும். அந்த 10 படத்தில் நான் இருக்கணும். வேறு எந்த படத்துக்கு நான் போகல. நீங்கள் எப்போல்லாம் டேட் கேட்குறீங்களோ அப்போல்லாம் நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே, மெயினாக பேமெண்ட்டில் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க. கேட்கவே வேணாம், கேட்காமையே வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்தளவுக்கு என்ன நான் இப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியும், இது எதை வச்சு சொல்லுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் முதலே கொஞ்சம் பிட்டை போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சோலை பிரகாஷ் அவர்கள், அதாவது நான் கூட ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷாட்டு வந்து நிற்கும் பொழுது சில பேருக்கெல்லாம் டைரக்ஷன் கொடுத்துட்டா கொஞ்சம் தடுமாற்றலாம் இருக்கும். இந்த ஸ்டார்ட் கட் ஆக்ஷன் எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயப்பட்டு கொஞ்சம் கட்டை வந்து முதல்ல லாஸ்ட்டில் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் வந்து பின்னாடி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டென்ஷனான டைரக்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் மைக்கை ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு மைக்கில் கையை பிடிச்சார்.
அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டில் பிடிச்ச கை வந்து கடைசியாக பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் கமாண்டிங் பவர். அப்படி நான் என்ன எடுக்க போகிறேன், இதுதான் ஷார்ட்டு, இதுதான் டைலாக், இதுதான் பேச்சு, இப்படி தான் பேசணும் அப்படின்னு அவ்வளோ போல்டான ஒரு டைரக்டர். அதுவும் புதுமுக டைரக்டர், ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு. இவருக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டு படத்திலே இந்த அளவுக்கு ஒரு கமாண்டிங் பவர் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதை நான் வந்து சசிகுமார் சார்கிட்டே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, சசிகுமார் சார் வந்து இந்த படத்தில் நான் நிறையா சீன்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் பேசும் பொழுது நம்ம வாயெல்லாம் தான் கொஞ்சம் சும்மா இருக்காது. ஏதாவது இவங்க ஒன்று சொன்னாங்கன்னா ஒரு இன்னொரு 2 சேர்த்து சொல்லுவோம். அப்போ நான் கேட்பேன், இது உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க, வேண்டாம்னா எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க இதில் நடிக்கிறதுக்கு. நான் என்ன டைலாக்ஸ் சொன்னாலும் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க அதை வந்து அவ்வளோ தூரம் எடுத்தாங்க. ஆனால் படத்தில் என்ன வருதுன்னு தெரியாது, பார்த்தா தான் தெரியும். அங்கங்கே இப்படி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எடிட்டர் தான் ஃபஸ்ட்டு பேசினார். அவர் பேசும்போதே வந்து அங்கங்கே கரண்ட் எல்லாம் கட் பண்ணிச்சு, அங்கேயே எடிட் பண்ணுறாரு. அப்போ தான் யோசித்தேன், நம்ம பேசுனதெல்லாம் படத்தில் வந்திருக்குமா அப்படின்னு. ஆனால் அநேகமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து பெரிய அளவில் வரணும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் எல்லாருக்குமே வந்து ஒரு மனசு கவலை, ஒரு சங்கடம், ஒரு கஷ்டம் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதுவும் சென்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த சூழலில் இந்த பலே வெள்ளைய தேவா வர்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மன ஆறுதலும் ஒரு ரிலாக்ஸேஷனும் இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாருமே மீடியாக்கள் எல்லாருமே சேர்ந்து நல்ல ஒரு விளம்பரத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனி படங்கள் எல்லாம் வந்து வர்றது வந்து நீங்கள்லாம் கொடுக்குற அந்த விளம்பரத்தில் தான் இருக்குது. ஸோ உங்கள் மூலமாக தான் இன்னும் வந்து இந்த படத்துக்கு நல்லா பூஸ்டப் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தானியா ஆக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு படம். அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டான பொண்ணுன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சாங்க, அதிகம் பேசலை. ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் அம்மா அப்படியே உட்கார், கொஞ்சம் டீசெல்லாம் பண்ணுவோம்ல, புதுமுகம் தானே, இங்கே உட்காருமா, ஏம்மா இங்கே உட்கார் அப்படின்மா. பாவம் அது ஒன்றுமே பேசலை. எல்லாம் நல்லா ரொம்ப சாஃப்டாக நல்லா சொன்னது. ஆனால் அந்த பொண்ணு சொல்லி கொடுத்தோன்னே என்ன சொல்கிறோமோ, என்ன மாதிரி ஆக்ஷன் சொல்கிறோமோ டக்குன்னு பிடிச்சிக்குது. மற்ற பொண்ணுங்கள மாதிரி கொஞ்சம் உல்ட்டாவாக இழுத்து டைமிங் இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. சொன்ன டைலாக் என்னவோ டக்குன்னு பேசுது. ஒரு நல்ல தமிழ் பொண்ணு கிடச்சிருக்குன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் சங்கிலி என்ன சொல்லவே வேணாம். ஆனால் அப்போதுண்ணே அப்படின்னா கூட நிறுத்தவே மாட்டார், பேசிட்டே இருப்பார். கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அவர் ரொம்ப ஜாலியாக நம்ம என்ன பண்ணலாம், நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அந்த அவருடைய அந்த ஏஜில் கூட அவ்வளோ அவர் எனர்ஜெட்டிக்காக பண்ணுறது பார்க்கும் பொழுது, அதுக்காக நான் 16 வயசுன்னு சொல்ல வரல, இருந்தாலும் 16 வயசாக தான் நான் எப்பவும் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணார். அந்த எல்லா ஷார்ட்லேயும் ஓடுறதுனாலும் சரி, ஓடுறது, நிற்கிறது, டைலாக் பேசுகிறது, அவ்வளோ ஞாபக சக்தி, எனர்ஜெட்டிக் ஒர்க் அவருது. ரொம்ப நல்லா பண்ணினார். ஸோ நாங்களே எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் நாங்களே சொல்கிறத விட்டுட்டு படத்தை நீங்கள் பார்த்து நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பினால தான் இந்த படங்கள் வந்து இன்னும் நல்லா வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருடைய ஆசையும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை தயாரித்து அதை வந்து திரைக்கு கொண்டு வர வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து எனக்கும் நல்லா தெரியும். அதனால் இந்த படத்தை அவ்வளோ சொன்ன டைமில் சொன்ன மாதிரி எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை. அதனால் கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸை இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. 10 படம் எடுக்கிறீங்க, நான் நடிக்கிறேன், ஓகேங்களா? சசிகுமார் சார் உங்களுக்கு தான் சொல்கிறேன், டைரெக்டாகவே கேட்டுட்டேன், முன்னாடியே கேட்டுட்டேன். பேமெண்ட்டும் நல்லா கொடுக்குறாங்க, ஆனால் கம்மியெல்லாம் பண்ண மாட்டோம். இது நல்லா இருக்கா, இவ்வளோ நேரம் பேசுனதே அதுக்காக தானே. ஒரு படம் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லணும். இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்புறம் ரோகிணிமா அவங்க ஃபஸ்ட் ஏன்னா என் ஃப்ரெண்டுன்றதுனால அவங்கள பற்றி பேச மறந்துட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு டே வர்றாங்கன்னா அவங்க எப்போ வர்றாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு டே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் பார்த்தோம் 2 பேரும். பார்த்த உடனே எங்களுக்கு நடிக்கிறத விட்டுட்டு எங்கள் கதைகள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு அதுக்கு கூட டைம் இல்லை. ஏன்னா அவ்வளோ டக்குன்னு எடுத்து சரி நீங்கள் ரூமுக்கு போகலான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்களா, பேசவே நேரம் கிடைக்கல. அப்போ இங்கே தான் எங்கேயாவது பார்த்து நாங்கள் பேசிக்கிறது. ரோகிணி அவங்கள பற்றி சொல்லவே வேணாம். அவங்களுடைய பர்ஃபெக்ஷன், அவங்களுடைய அந்த கேரக்டரைசேஷனில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. நான் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பேன். ஆனால் நான் அப்படி இப்படி இருந்தாலும் இங்கே 2 பேர் இருக்காங்க. யார்? டைரக்டரும் சசிகுமார் சாரும். இவங்க 2 பேரும் இந்த தலை இன்னும் கொஞ்சம் கூட ஒயிட் பண்ணணுமே, நான் கொஞ்சம்லாம் ஏமாற்றுவேன். இந்த கொஞ்சம் பின்னெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் வரும், இல்லை அதில் எடுத்துருங்க அப்படின்வாங்க. கொஞ்சம் இம்சையெல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஜாலியான இம்சையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அசோக் சார் வந்து சீனுக்கே வரமாட்டார் ப்ரொடியூசர்.
அவர் முன்னாடி வரவே மாட்டார். அவர் பேசுனதே இல்லை இது வரைக்கும். ஒரு வார்த்தை ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நான் பேசுனதும் இல்லை. அவரும் என்கிட்ட பேசுனதே எல்லாம் தூரமாக இருந்து அங்கேருந்து தான் ஃபோக்கஸ் அவருக்கு. அங்கேருந்து பார்ப்பார், அங்கேருந்து செய்வார். இப்படி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப அருமையான ஒரு நல்ல கூட்டணி இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ். அதனால் மேலும் மேலும் கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய படங்கள் எடுக்கணும், பெரிய அளவில் வரணும், நல்ல நல்ல படங்களை நீங்கள் கொடுக்கணும். சசிகுமார் சாருக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதை விட சோலை பிரகாஷ் அவர்களுக்கும். ஏன்னா எத்தனையோ இப்போ ஒரு பெரிய அவர் ஹீரோ, அவர் தயாரிப்பாளர், அவருடைய படத்தில் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி எடுத்தாங்கன்னு தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தீனி போட்டால் தான் நாங்களும் எங்கள் வேலையை காட்ட முடியும். ஸோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நடிச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் மேலும் மேலும் என்ன சொல்கிறது, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். சோலை பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி, அசோக் சாருக்கு நன்றி, என் கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. டெக்னீஷியன்ஸ், இவங்களுடைய டைரக்டர்ஸ் அத்தனை பேரும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் ரொம்ப எப்படி சோலை பிரகாஷ் சார் இருக்காரோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஏன்னா அவங்கள பற்றி தான் மெயினாக சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க். நாங்கள்லாம் கூட டைமிங் தான் வருவோம், அவங்களுக்கு டைமிங்கே கிடையாது, அப்படியே நிற்பாங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸும் அவ்வளோ சின்சியர் அண்ட் பங்க்சுவாலிட்டி, பர்ஃபெக்ஷன். எங்களுக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டாங்க. சும்மா நோயின்னு கிளம்பிட்டீங்களா 100 ஃபோன் அடிப்பாங்க 9 மணி கால் ஷீட்னா. இங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஒரு ஃபோன் அடித்தா நாங்கள் தான் வரலாமா நாங்கள் தான் அவங்கள கேட்போம். அந்த மாதிரி ஒரு எல்லா விதத்துலேயுமே ஒரு பங்க்சுவாலிட்டி இருந்துச்சு. அதை மட்டும் இல்லை, இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் பேர் செல்ஃபி காத்தாய்னா அந்த கிராமத்தில் ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப அதுக்கு வயசான ஃபீலிங்கே கிடையாது. அப்போ அப்புறம் என் கூட ஜோடியாக நடித்தா அவருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் ஏதோ யூத் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லாமே ஓடி பிடிச்சி விளையாடுறதுலேருந்து எல்லாமே அடுத்தவங்ககிட்ட சண்டைக்கு, அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரியே கிடையாது, வயசுக்கு மீறி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், சுறுசுறுப்பான ஒரு கேரக்டர். அது திடீர்னு ஒரு இடத்துல அழுவோம். அது நான் அழுதாக எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நானே என் கேரக்டரை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சசிகுமார் சார் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அவர் பேசுவார், அவர் சொல்லுவார். நான் சசிகுமார் சாருக்கு மறுபடியும் நன்றி 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 சொல்கிறேன். ஏன்னா அவருடைய கம்பெனியில் அவருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸுக்கு மீறி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சசிகுமார் அவர்களுடைய படங்களுடைய மிகப்பெரிய ரசிகை நான். அதனால் அவர் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாக இந்த ஷெட்யூலுக்கு போனேன், லொக்கேஷனுக்கு போனேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகளிர் மட்டும் இல்லை தான் இந்த மாதிரியான ஒரு சூழல் எனக்கு இருந்தது. எங்களுக்கு நாங்கள் நடிக்கும்போது நடிச்சிட்ருக்கிற மாதிரியே இருக்காது. நாங்கள் பாட்டுக்கு ஏதோ ஜாலியாக பேசிக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு நாங்கள் பேசினதே அப்படி படத்தில் வந்திருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த படத்தை அந்த அளவுக்கு இன்றைக்கும் ரசிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப ரசித்து பண்ணதுனால அந்த அளவுக்கு எனக்கு இந்த லொக்கேஷனில் எனக்கு தோணுச்சு. முதல்ல சரளாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவளை அந்த கெட்டப்பில் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் நான் சீரியஸ் இல்லையா, அதை சசிகுமார் அப்படி இல்லை, டைரக்டரும் இல்லை அவ்வளோ சீரியஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கூட ஈஸியாக கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, அதுவும் இந்த ஒரு மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு டிமானிட்டைசேஷன் புயல், அம்மாவுடைய மறைவு, இந்த நேரத்தில் நமக்கு நடந்துகிட்ருக்கிற எல்லா கவலைகளுக்குமே நடுவில் நம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிற போது பலே வெளியத்தை போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் நானாகவே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு கேரக்டர் இது. பார்த்தீங்களா அடுறா அவனை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு அம்மா, ஒரு பையனை கூட்டிகிட்டு போய் அடுறா அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மா, அப்படி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். ஸோ அந்த ஸ்ட்ராங் கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு அது என்னுடைய பாணியிலேயே செஞ்சேன். அதை பிரகாஷ் ரொம்ப அழகாக அது கொண்டு போனார். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்கிற ஒரு தெளிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஷார்ட்டில் ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றி போடலாம் அப்படின்னு சொன்னால் அவர் உடனே சொல்லுவார், இல்லை 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 இந்த இடத்துல இந்த வார்த்தையை மாற்றினோம்னா நம்மளுக்கு லிங்க் அங்கே கரெக்டாக இருக்காதுங்க அப்படின்னு. ஸோ ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக மனசில் அப்படி இருந்தால் மட்டும்
மட்டும்தான் அப்படி வந்து சொல்ல முடியும். இந்த ஒரு வார்த்தையை மாற்றினீங்கன்னா நம்மளுக்கு லிங்க் போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கான ஒரு தெளிவோட ஒரு இயக்குனர் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தான்யா சச் எ ப்ரிட்டி கேர்ள். அவங்களுடைய தாத்தாவனுடைய அந்த பரம்பரையிலேருந்து அவள் வந்துட்டுருக்கா. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா வந்து நான் டப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அடுத்ததாக டப்பிங் பேசுகிறதுக்கு அவள் வந்திருக்கா. அப்போது வந்து தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு நடிகை நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவளுக்கு ஆல் த பெஸ்ட் டு ஹர். இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம முகத்தை தேடி கண்டுபிடிச்சி தனக்கு வந்து ஒரு ஹீரோயினாக தனக்கு ஜோடியாக கொண்டு வந்திருக்காரு சசிகுமார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நான் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. எங்களதும் கொஞ்சம் காமெடி இருக்குது, பட் சீரியஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இவங்களுடைய அந்த கலர்ஸ் பார்த்த உடனே, அந்த கலர்ஃபுல்லான சரளாவுடைய இதெல்லாம் பார்த்த உடனே நானும் ரொம்ப ஆர்வமாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்ன மாதிரி வந்து ராத்திரி எல்லாம் போய் எடிட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எடிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தெளிவோட இல்லை இந்த மாதிரி இந்த அளவுக்கு லெங்க் இருக்கலாம், இந்த அளவுக்கு லெங்க் வேண்டாம், இல்லை வி கேன் கிவ் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. ஸோ அது எல்லாமே வந்து எடுத்ததுலேருந்தே கடைசி வரைக்குமே வந்து நம்ம படம் என்ன மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு தெளிவோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருமே அசிஸ்டன்ஸ் முதல் கொண்டு இதில் வந்து மேனேஜர்ஸ் எல்லாம் நடிச்சிட்டாங்க. அவ்வளோ ரொம்ப ஆனால் ஒரு இயல்பாக இருந்தது. அவங்கள நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து வசதிக்காகன்னு எனக்கு தோணலை. ஃபேஸஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இல்லை. ஒரு தெனாவட்டாக நிற்கிற மாதிரியான ஒரு மேனேஜர் இருக்கார், அவரை அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, கேரக்டராகவே தெரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாமே ஸ்ரத்தையோடு எடுத்து பண்ணியிருக்கிற ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படத்தோட வந்து திரும்பி உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள்லாம் வணக்கம் சொல்லு. நீங்கள் வணக்கம் சொல்லுங்கய்யா. பதில் சொல்லணுங்களா? அப்புறம் மரியாதை இருக்குது, சொல்லு வணக்கம். ஓகே, தேங்க்யூ. படத்துக்கு பேர் பலே வெள்ளே தேவா. அதை காட்டும் பலே சசிகுமார் தான் சொல்லணும். காரணம் 50 நாள் ஒரே ஷெடியூல், 25 நாள் நான் அங்கே இருந்தேன். என்னுடைய அனுபவத்தில் எல்லா விதமான பக்குவமும் இருக்குது யார்கிட்ட? சசிகுமார். அதனால தான் பலே சசிகுமார் சொன்னேன். அவர் பட் கிரியேட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், இத்தனை இருக்குது அவர்கிட்ட. அது எந்தெந்த இடத்துல 10 கத்தியை வச்சுருந்தாலும் எந்த கத்தியை எப்போ எடுக்குன்ற மாதிரி அப்பப்போ எடுத்துக்குவார். நல்ல அருமையான குரூப்பு. வந்து பெரிய மனப்பாக இருந்துச்சு எனக்கு. நான் கொஞ்சம் லேட்டாக போவேன் காலையில். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கார், கிழக்கு சிம்ம தேவர் தான், முத்துன்னு. எங்கள் டிரைவர்கிட்ட கேட்பார், என்னையா 50 நாள் ஒரே சொல்லி வச்சுதான் லேட்டாக வந்து எப்படியா நீ சொல்லியா நான் சொல்லட்டுமா அவர்கிட்ட அப்படின்னு டிரைவர் என்கிட்ட வந்து சொன்னார். அந்த தேவருக்குலாம் அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி, சரி நம்ம போவோம், நம்ம சொல்கிறது சரி. அவள் முனைப்பாக இருக்கான். எல்லோரும் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே ஷெடியூல் படப்பிடிப்பு நடத்துங்கிற முனைப்பில் இருந்தான். இது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. சொல்ல யாருமே இல்லை, மறைஞ்சிருக்குது இந்த விஷயம். அனாவசியமாக காசை வீணாக்குறாங்க, சொல்ல கேட்க மாட்டான். படத்தினுடைய தயாரிப்பை ஒரு ஆள் சம்பளமாக கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். அது போனால் தொட்டால் பெரிய விவகாரம்லாம் வரும். ஆனால் இந்த முறையை கையாண்டுக்கிட்டால் நீடூழி வாழ்கன்னு வாழலாம். எல்லாருமே படம் எடுக்கலாம், எப்பவும் இருக்கலாம், எந்த பக்கம். ஏன்னா சினிமா வந்து கடலில் பிரயாணம் பண்ணுற மாதிரி, காற்று எந்த பக்கம் திசை மாறி அடிக்கும், எப்படி இந்த போட்டு எங்கே போய் சேரும், பிளானே எல்லாம் போயிடும். பிளான் மாறி போயிடும். எப்படி போனாலும் இந்த மாதிரி போனால் தப்பிச்சுக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த வழி. நான் அப்படி காட்ட போகிறேன், இப்படி காட்ட போகிறேன்னு சும்மா தேவையில்லை. அனுபவம் இல்லாத பணம் கண்ட படிப்பை விட அனுபவம் கண்ட அறிவே சிறந்தது. அறிவு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த அறிவை பெற முடியும். ஆகையினால அதை எல்லாரும் கையாளலாம். இயக்குனர் சோலை பிரகாஷ், ரவீந்திரநாத், கேமராமேன் எல்லாம் யூத் பையங்க. என் பேரை மாதிரி இருக்கான எல்லாரும் பார்த்தா. என்ன பேருந்தான் அவன் வேலை பார்க்குறதே சந்தோஷமாக இருந்துச்சு.
அது என்ன வேணும் எப்போ வேணும்னு அப்பப்போ சசிகுமார் நான் பார்த்துட்டே இருப்பேன். நம்ம வேலையில் நிறைய செஞ்சுருக்கு, அது வேறு விஷயம். இப்போ நான் நடந்தது சொல்கிறேன். நம்ம வேலையை சொன்னால் அது பெரிய கதை. இந்த கதை பலே சசிகுமார் தான் என்னுடைய டைட்டல். ஏன்னா அவ்வளோ திறமை அவர்கிட்ட இருக்குது. சொல்ல அப்படின்ட்டு போவார். ஷார்ட் பார்த்து மானிட்டர் பார்த்து இப்படி இப்படியும் பார். நான் பார்த்துட்டே இருப்பேன். நோ டாக், சத்தம்லாம் கிடையாது. சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். அதுக்கு ஒரு பாணி வேணும். டென்ஷன் பேர் வழி நிறைய இருக்காங்க. சினிமா டென்ஷன் வந்துடும். நானும் படுக்கத்தான் கற்றுவேன். கட்டாவதை கூட திட்டி விடுவேன். அவர் சைலண்டாக அப்படிம்பார். நான் கூட ஒரு சீனில் சொன்னேன், என்னடா கருங்குரங்காரு, இது சென்சார் வெட்டிடுவான் சார். டே கரிச்சட்டி மாதிரி இருக்கானேன்னு மாற்றிக்கிட்டேன். அது ரொம்ப ஸ்மூத்தாக கோவம் வந்த இப்போ 2 தடவை வந்துச்சு கோவமாக. நான்வெஜ் பேசினார், ஒரு சைலண்டாக சொன்னார். அதை கூட பார்த்து நான் ஆமாம் அது இருக்கும் முதலக்காரில் இவ்வளோ சைலண்டாக இருந்தார். 45வது நாளில் வந்துச்சு இந்த நான்வெஜ். 45 நாள் ஐயர் மாதிரி இருந்தார். 46, 47, 48, 49, 50 நாள்லாம் இருந்தேன் நான். ஷெட்யூல் முடிய வரைக்கும் இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் நான்வெஜ். அப்போ வரும் மனுஷனுக்கு. ஏன்னா மனுஷன் ரத்தம் சதையினால் அனுப்பப்பட்டது. அவனுக்கு எல்லா ப்ரெஷரும் இருக்கும், எல்லா விதமான பொறுப்பும் இருக்குது. எல்லாம் பேசுகிறது எதுக்குன்னா படம் நல்லா வரணும், எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கணும். நம்ம எடுத்த எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக வர கோபமும் இந்த வார்த்தைகளுமே தவிர தனிப்பட்டு யார் மேலேயும் அல்ல. அது சினிமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கலைக்கூடம். அது நல்லவர்களிடையே நான் வேலை பார்த்து எனக்கு பெரிய இடைவெளி தந்த பாக்கியம், உங்களெல்லாம் செஞ்சுட்ட பெரிய பாக்கியம். அந்த குழுவுக்கு வாழ்க வளர்கன்னு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் சோலை பிரகாஷ். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எனது தயாரிப்பாளர் சசிகுமார் சாருக்கும் அசோக் சாருக்கும் ஃபஸ்ட்டு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கூட இந்த 50 நாள் கடுமையாக கூட ஓடி வந்த என்னோட எல்லா சக தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தீபாவளி கூட யாரும் ஊருக்கு போகல, எல்லாருமே தேனியில் தான் இருந்தோம். 50 நாள் கடுமையான உழைப்பு, அதுக்கான பலன் தேட்டில் பாருங்கள். படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. பலைவேலை தேவா. பலைவேலை தேவா யார் அப்படின்னா, ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கப்போ யாராவது கூட இருந்து சப்போர்ட்டாக மச்சி சூப்பரா நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் யாராவது சொன்னால் இன்னும் மோட்டிவாக இருக்கும் இல்லையா? அதுதான் பலைவேலை தேவா. சசிகுமார் சார், என்னோடய ப்ரொடியூசருக்கு திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு டைரக்டராக இருந்ததுனால எனக்கு எப்படி சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு விஷயத்த சொல்லி ஆகணும். ஒரு காட்சி ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு இது போதும் அப்படின்னு நான் நிறைவடைஞ்ச இடத்துல அவர் டைரக்டராக இருந்ததுனால அந்த இடத்துல வந்து இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், ஒரு 1 hour வெயிட் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் க்ரௌடு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை வந்து அவ்வளோ சிறப்பாக எடுக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு. இது சினிமாவில் எத்தனை இயக்குநர்களுக்கு இது கிடைக்கும்னு எனக்கு தெரியல, எனக்கு கிடைச்சிது. நான் இயற்கைக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அது மாதிரி எனக்கு எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னோடய வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடி வந்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி சரளா மேடமாக இருக்கட்டும், ரோகிணி மேடமாக இருக்கட்டும், சங்கிலியனாக இருக்கட்டும், என்னோடய நாயகி தானியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த நேரம் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய கேமராமேன் அரவிந்தநாத் குரு, ஃபஸ்ட் டைமாக கதை சொல்லிட்டு முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதை தான் இப்போ திரையில் பார்க்குறீங்க நீங்கள் எல்லோரும். நீங்கள் பார்த்தீங்க இந்த 2 பாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. அடுத்து ஆர்ட் டைரக்டர் மாயப்பாண்டி பற்றி சொல்லணும். ஒரு நல்ல நண்பன், எல்லாருமே அவ்வளோ நல்லா உழைச்சாங்க எனக்கு. அடுத்து என்னோடய எடிட்டரை பற்றி சொல்லணும். ராத்திரி நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு சசி சார் நானும் நைட்டு ஒரு 2 மணிக்கு முடிச்சிட்டோம்னா நைட்டு ஷூட் போயிட்டு 2 மணிக்கு முடிச்சு வந்து 3 மணிக்கு வந்து கதை தட்டினாலும் அப்படியே உட்காந்துருந்து அன்றைக்கி எடுத்தது நான் அன்றைக்கி நைட்டே வெட்டி பார்ப்போம் நாங்கள். அது மாதிரி எங்களுக்கு கூட சேர்ந்து கூட அவ்வளோ இதாக இது பண்ணாங்க. இது மாதிரி எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. பலைவேலை தேவா கதையை பற்றி சொல்லணும்னா, ஒரு கிராமத்தோட தொழில்நுட்ப வளர்ச்சி தான் பலைவேலை தேவோட லைனு. ஒரு தொழில்நுட்பம் ஒரு கிராமத்துக்கு என்னவெல்லாம் கொடுத்துச்சு, அந்த தொழில்நுட்பத்துக்கு இந்த கிராம மக்கள் என்ன கொடுத்தாங்கன்றதான் பலைவேலை தேவா. அதை வந்து ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற ஒரு நல்ல காமெடி படமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நிறைவடைஞ்சிருக்கு.
எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். மதுரைனா இது மதுரை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற கதை தான் இது. மதுரைனா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து அருவா, ரத்தம், வெட்டு அப்படி பார்த்துருந்தில்ல. மதுரை மக்களோட நையாண்டியை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் பழைய வெள்ளை தேவா. ஒரு முழுக்க காமெடி படம். தேட்டருக்கு வந்து எல்லோரும் பாருங்கள். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.